இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தார் அதிபர் டிரம்ப். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி 25%-லிருந்து 18%-ஆக குறைப்பு. வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்க பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவிடமிருந்து $500 மில்லியன் மதிப்பில் வர்த்தகம் மேற்கொள்ள சம்மதித்ததாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி குறைப்பு அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. 140 கோடி இந்தியர்களின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் பதிவு. இந்திய நிலத்தின் பெரும்பகுதியை சீனா ஆக்கிரமித்ததாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தகத்தை முடக்கிவிட்டு தேசபக்தி குறித்து பாஜக பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் சாடல். ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பாஜக கூட்டணிகள் கடும் அமளி. வெளிவராத புத்தகத்தை மேற்கோள் காட்டுவதா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் மாவட்ட ஆட்சியர். மத கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் வந்ததால்தான் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாகவும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த தேனி, திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிமுக ஆட்சி அமைய தேர்தல் பணியாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுகவை திட்டுவது மட்டும் தவிக தலைவர் விஜயனுடைய கொள்கை எனவும் இதுவரை கொள்கையை பற்றி எதுவும் பேசவில்லை, விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது என டிகேஎஸ் இளங்கோவன் பதிலடி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு பேசும் விஜயின் செயல் பைத்தியக்காரத்தனமானது. எம்ஜிஆர் திரைப்படங்களில் கொள்கை இருந்தது, கிண்டலடிக்கும் தலைவரிடம் என்ன கொள்கை இருக்கிறது, எம்ஜிஆர் யார், விஜய் யார் எனவும் டிகேஎஸ் இளங்கோவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கூடுதலாக தொகுதிகளை கேட்பது ஜனநாயக விரோதம் அல்ல. இம்முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க கோருவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. வேற்று மொழியை திணித்தால் என்றுமே ஏற்க மாட்டேன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு. பராசக்தி படம் பார்த்து வேதனை அடைந்ததாகவும் கருத்து. ஏழாவது அண்ணாவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தலைமுறைகள் தாண்டி எல்லோரும் விரும்பி பிடிக்கும் அண்ணா எனவும் அண்ணாயிசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் அமைத்து மக்களை காப்போம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிவு.